அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே ஆத்தும திருப்தி என்கிற ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து இந்த கூடுகை நிறைவு செய்ய போகின்றோம். ஆத்தும திருப்தி எரேமியா 31:14 கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. இதை இந்த வசனத்தை பற்றி கொண்டு தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவன் உங்களுக்கு பூமிக்குரிய நன்மைகளையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோக பொக்கிஷங்களையும் நிறைவாக தந்து திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. எல்லா நன்மைகளை தந்து என் ஜனத்தை திருப்தி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை மறந்து விடாதிருங்கள். எரேமியா 31:14, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. அதில் இன்றைய தினத்திலே ஆத்தும திருப்தியை குறித்து பார்ப்போம். சங்கீதம் 63:5 சொல்லுகிறது, நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றோம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. சரீரம் நிணத்தையும் கொழுப்பையும் உண்டா அதுக்கு பெரிய திருப்தி, பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல என் ஆத்துமா உள்ளான மனிதன், என்னுடைய முழுமை மனிதன் திருப்தி ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரீரத்துக்கு எப்படி ஒரு திருப்தி பல நிலைகளில் கிடைக்கிறதோ அதே போல அல்லது அதை விட மேலாக நமக்குள்ளா இருக்கக்கூடிய இந்த ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய திருப்தியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதிலே முதலாவதாக ஆத்மீக உணவை இலவசமாக கொடுத்து திருப்தியாக்குகிறார். ஆத்மீக உணவை கர்த்தர் எப்படி தருகிறார்? இலவசமாக. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வர்ற விஷயம். இலவசமா. இப்ப சரீர உணவு பார்த்தீங்கன்னா இலவசமா கிடைக்குதா? ஏதோ ரேஷன்லயும் காசு கொடுத்து தானே சில இதெல்லாம். ஓகே. அப்ப பாருங்க, சில நாட்டுல உணவெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கிறார்கள். ஆனா எல்லாருக்கும் அப்படி கிடைக்கிறது இல்லை. கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல மக்களை வச்சிருக்கும் போது, ஆதாம் ஏவாளை வச்சிருக்கும் போது பறித்து புசி அப்படின்னார். எல்லாமே ரெடியா இருக்கும், எல்லாம் மரங்கள்ல தொங்கிட்டு இருக்கும். நீ என்ன செய்யலாம்? கனிகளை பறித்து புசியப்பா, பிளக் அண்ட் ஈட் அப்படிதான் வச்சார். என்னைக்கு பாவம் செய்தானோ அன்னைக்கு சொன்னார், உழைத்து புசி. எப்படி உழைத்து புசி? லேபர் அண்ட் ஈட், ஸ்வெட் அண்ட் ஈட், வேர்வை சிந்தி வேலை செய். அப்போ பாவம் செய்யாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ உலகத்துல சரீரத்துக்கான உணவு மற்றும் எந்த விஷயமும் உழைத்து சம்பாதித்து தான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். கொஞ்சம் பிரயாசம் கொடுத்து தான் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இனி ஒரு காலம் வரப்போகிறது, பழையபடி பறித்து பூசி ஜீவ விருட்சம் நமக்கு எப்பொழுதும் சொந்தம். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஜீவ விருட்ச கனிகளை பறித்து புசித்து சந்தோஷமாய் நித்தியம் வாழ்வோம். அதை மறுபடியும் இந்த ஏதேனை விட அது மகிமையான ஏதேனாக இருக்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் தரப்போகிறார். ஆகவே இப்ப இடைப்பட்ட காலத்திலே நமக்கு சரீரத்துக்கு உழைத்து புசிக்கணும். ஆனா ஆத்மாவின் ஆகாரத்தை இப்பமும் இலவசமா தருகிறார். அல்லேலூயா. அதுக்கான உழைப்ப அவர் சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டார். உன் ஆத்மீக காரியத்துக்கு இப்பமும் சிலுவை மரத்திலிருந்து பறித்து புசியப்பா. அல்லேலூயா. சிலுவை மரத்திலிருந்து பறித்து புசி. உனக்கு ஆத்மீகத்துக்கு என்ன வேணும் எல்லாம் நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி அங்க சிலுவை மரத்திலே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீ எப்ப வேணாலும் பறித்து புசிக்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆத்மீக ஆகாரத்தை கர்த்தர் இலவசமாக தந்து திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 55 முதல் 3 வசனங்கள். ஏசாயா 55 முதல் 3. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். 3 வரை வாசிக்க சொன்னேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த வசனங்களை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு தாகமா இருக்கா, என்கிட்ட வா, இலவசமாய் தருகிறேன். அல்லேலூயா. பசியா இருக்கா, என்கிட்ட வா, இலவசமா தருகிறேன், இலவசமாய் தருகிறேன். என்ன தருகிறேன்? திராட்சரசம், சொல்லுங்க, பால். வசனத்தை கவனிச்சீங்களா இல்லையா? திராட்சரசம், பால், அப்பம். அது கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி இருக்குல்ல, அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் அப்படி சொல்லி இருக்கு. சரி, அப்போ இதெல்லாம் உனக்கு தருகிறேன், இலவசமா தருகிறேன். நீ எதுக்காக இதுக்கு போய் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? அதான் ஆண்டவருடைய கேள்வி. அப்படி அர்த்தம் என்ன? இது வெறும் உலகத்தில் உள்ள திராட்சரசத்தையும் பாலையும் அப்பத்தையும் பற்றி சொன்னதல்ல. இது ஆத்மீக ஆகாரம். உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன், அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப அதுக்கு நான் தருகிறது அந்த ஆத்மீக ஆகாரமாகிய ஆகாரத்துக்கு ஒரு என்ன சொல்றது, ஞானார்த்தமாக அல்லது ஆவிக்குரிய வார்த்தையாக தான் இந்த அப்பத்தையும் பாலையும் திராட்சரசத்தையும் குறித்து சொன்னார். இதெல்லாம் உனக்கு நான் இலவசமாக தருகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இதுதான் உண்மையில் உன்னை திருப்தி செய்யக்கூடிய காரியங்கள் இவைகள் தான். அப்போ திராட்சரசம் என்று சொன்னா அது ஒரு உணவு. என்ன உணவு? ஆரோக்கிய உணவு. திராட்சரசம் பொதுவா ஆரோக்கியத்துக்கு குடிப்பாங்க. இஸ்ரவேல் போன்ற நாடுகள்ல அது அவங்களுக்கு எப்பவும் கிடைக்கிற ஒரு ஜூஸ். அவங்களுக்கு அந்த திராட்சை தோட்டங்கள் நிறைய உண்டு. அப்ப அது தீமோத்தேயுக்கு பவுல் கூட சொல்றாரு, உன் சரீரத்துக்கு கொஞ்சம் திராட்சரசம் குடிச்சுக்கப்பாங்கிறாரு. அது ஒரு ஹெல்த் ட்ரிங்க், அது ஆரோக்கியத்துக்கான ஒரு உணவு. மற்றது மதுபானம், அது வேற, மதுபானம் வேற, ஆரோக்கியத்துக்கான உணவு. அடுத்தது பாலை பற்றி சொல்றார். பால் சத்துணவு, சத்துணவு. பால் சத்துக்காக எடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, ஸ்ட்ரெங்க், அதுக்காக எடுக்கக்கூடிய உணவு. அப்பம் என்று சொல்லும் பொழுது அனுதின உணவு, டெய்லி ஃபுட், ஆகாரம். நமக்கு சோறு சாப்பிடுற மாதிரி அவங்க எப்பவுமே என்னதான் சாப்பிடுவாங்க? அப்பந்தான் சாப்பிடுவாங்க. அப்போ அதையும் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன ஆகுது? அந்த அப்பம் என்று சொல்லும் பொழுது அனுதின ஆகாரத்தை காட்டுகிறது. அப்ப நமக்கு தேவன் இதையெல்லாம் ஆத்மாவுக்கும் இவைகள் தேவை என்று அறிந்து இவைகளை உனக்கு இலவசமாக தருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திராட்சரசம் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமானது. நம்ம கர்த்தருடைய பந்தி எடுக்கிறதுனால நமக்கு தெரியும், விளக்கம் சொல்ல தேவையில்லை. கர்த்தர் அவர் ரசத்தை அவருடைய ரத்தத்துக்கு, இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்குன்னு தான் சொல்லி அதை கொடுத்தார். அப்ப திராட்சரசம் இயேசுவின் ரத்தத்தை காட்டுகிறது. நம்முடைய ஆத்மா திருப்தி ஆகணும்னா இலவசமாய் கர்த்தர் தருகிற மிக முக்கியமான ஒன்று, அவருடைய ரத்தத்தை அவர் நமக்காய் சிலுவையிலே ஊற்றி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடியினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்கிறது, ஆத்மீக சுத்திகரிப்பு கிடைக்கிறது,
நமக்கு பிசாசின் மேல் ஜெயம். அப்புறம் பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது, அவன் ஜெயம் எடுக்க முடியாது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள், ஜெயம் கிடைக்கிறது. இன்னும் பாதுகாவல், அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளே அவர் வைத்து நம்மளை என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். அந்த ரத்தத்துக்குள்ள வந்தாச்சுன்னா சும்மா யாரும் ஒன்று தொட முடியாது. இப்படி நிறைய நன்மைகள் ஆவிக்குரிய ரீதியாக நம்முடைய ஆத்துமாவை சத்துரு வேட்டையாட முடியாதபடிக்கு, நம்முடைய ஆத்துமாவிலே பாவம் திரும்ப உள்ள குடியேற முடியாதபடிக்கு, நம்முடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டதாய் பரிசுத்தாவி வாழுகின்ற ஒரு இடமாக, அதன் மூலம் நம்முடைய சரீரமே பரிசுத்தாவி வாழும் ஆலயமா மாறக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் செய்கிறது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தம் இலவசம், இலவசம். ஏதோ டிமாண்ட் வச்சா அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார்? ஐயா, நம்ம செய்த பாவங்கள், அவர் ஒரு பாவமும் செய்யல. நம்ம மேல அந்த தண்டனைகள் வரணும், அத அவர் நமக்காக தன் மேல ஏற்றுக்கொண்டு, இலவசத்திலும் இலவசம் ஐயா இந்த மீட்பு. ஹல்லேலூயா. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். உலக நீதி உள்ளவன் இதை புரிஞ்சிட மாட்டான். இது என்ன நீதி? இவன் தப்பு செய்தான், அவர் அதை பொறுப்பேற்றார். இவனுக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் அவர் சேர்த்து சிலுவையிலும் அனுபவிச்சு முடிச்சிட்டாரா? இப்ப இவன் அவரை விசுவாசிச்சா போதும், இயேசுவே என்று விசுவாசித்து பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டா போதும், இலவசமாய் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இதான் சொல்றது, ஆத்மீக காரியம் அத்தனையும் இலவசம். அல்லேலூயா. இன்னொன்னு, திராட்சரசம் பைபிள்ல படிக்கும் பொழுது இன்னொரு விதத்துல நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரையும் குறிக்கும். சில இடங்கள்ல திராட்சரசம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை களிகூற பண்ணுகிறார். திராட்சரசம் ஒருவனை களிகூற பண்ணுவது போல பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்றாரு, களிகூற பண்ணுகிறார். ஆவியில் களிகூற பண்ணுகிறார். ஒருத்தன் போதையில களி கூறுறான், ஆனா நாம எதுல களி கூறுகிறோம்? ஆவியில் களி கூறுகின்றோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு இலவசமா தருகிறார். நீங்கள் இந்த இயேசுவின் ரத்தத்தை பற்றின மதிப்பு அறியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? பாவ மன்னிப்பாகிய மீட்பை இதுவரை பெற்றுக்கொள்ளாமலே வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கீங்களா? நீங்க பெந்தேகோஸ்தே குடும்பத்துல பிறந்த பிள்ளையா இருக்கலாம், உங்க தாத்தாவே விசுவாசியா இருக்கலாம், தாத்தாவுக்கு அப்பா அம்மாவே விசுவாசியா இருந்திருக்கலாம். ஆனால் என் மகனே, என் மகளே, உன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதா? நீ இயேசுவின் ரத்தத்தினால் மீட்பை பெற்றாயா? சபைக்கு நீ பிறந்ததிலிருந்தே வர்ற, உனக்கு குழந்தை பிரதிஷ்டையும் நடந்தது. வேணுமானா சிலவேளை ஞான ஸ்நானம் கூட கடமைக்கு சிலர் எடுப்பாங்க, அப்படி நடந்திருக்கலாம். ஆனா நீ ரட்சிக்கப்பட்டியா என்பதுதான் கேள்வி. உன் ஆத்துமா மீட்கப்பட்டதா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாயா? மீட்பு பெற்றாயா? கண்டிப்பாக இது இலவசம், இது இலவசம், இது இலவசம். இந்த வாய்ப்பை விட்டுவிடாது. ரட்சிக்கப்படு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை இலவசமா ஊத்துறார் ஐயா, இலவசமா ஊத்துகிறார். ஏன் பெற்றுக்கொள்ளல? அந்த மதிப்பு தெரியல. சரீரத்தில் உள்ள விஷயத்துக்கெல்லாம் மதிப்பு தெரியுது, பூமிக்குரிய பொருளுக்கெல்லாம் பெரிய மதிப்பு, பெரிய மதிப்பு. ஆனா அதை விட பெரிய ஆவிக்குரிய பொக்கிஷங்களாக்கும் இது எல்லாம். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தை குறித்து மதிக்க தெரியாதவன் ஆவிக்குரியவன் அல்ல. இல்லையா? நான் சொல்றது கரெக்ட் தானா? ஆவிக்குரிய விஷயத்தை குடிச்சு மதிக்க தெரியல, நம்ம என்ன ஆவிக்குரியவன் சொல்லிட்டு இருக்கிறது? ஆகையினாலே கண்டிப்பாக பரிசுத்த ஆவி இலவசமா தர்றார். பாலை குறித்து சொன்னேன். பால் என்பது களங்கம் இல்லாத ஞான பாலாகிய வசனத்தை காட்டு. ஒரு குழந்தைக்கு எப்படி பால் மேல பாலை ஊட்டிக்கிட்டே இருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள், கிறிஸ்துவுக்குள் வளர வளர நம்ம வசனத்தை என்ன செஞ்சுட்டே இருக்கணும், பருகிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த வசனங்களை ஆண்டவர் நமக்கு அதனுடைய விளக்கங்களை தந்துகிட்டே இருக்கிறார் பாருங்க. இப்போ சயின்ஸ் படிக்கணும், கணக்கு படிக்கணும், குறிப்பிட்ட சில பாடங்களை படிக்கணும்னா அதுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், டியூஷன் ஃபீஸ் கொடுக்கணும், என்னென்னமோ ஃபீஸ் எல்லாம் கொடுத்து தான் அந்த புக்கை விலைக்கு வாங்கணும். எல்லாம் செய்த பிறகு ஒரு ஆசிரியர் சம்பளத்துக்கு, நம்ம கொடுக்கிற ஃபீஸுக்கு அவர் விளக்கம் சொல்லி தருவார். ஆவியானவர் உங்க யார்கிட்ட ஃபீஸ் கேட்டாரா ஐயா?
வசனத்தை விளக்கி சொல்றதுக்கு. சொல்ல புரியுதா உங்களுக்கு? எல்லாம் சின்ன விஷயம்தான், ஆனா சில சமயம் இது நினைச்சிருக்க மாட்டோம். அதனால இதுக்கு மதிப்பு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆவியானவர் எவ்வளவு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், நமக்கு சிந்தனைக்குள்ளே டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆமேன்னு சொல்ல முடியுமா? அப்போ என்னைக்கு அவருக்கு நம்ம ஃபீஸ் கொடுத்தோம்? இனி ஃபீஸ் பாக்கி இருக்கு, வெளியே நில்லுன்னு சொன்னாரா? இல்லையே. உலக அறிவை பெறதுக்கு, உலகத்துடைய கல்வியை பெறதுக்கு எவ்வளவு செலவு, எவ்வளவு பிரயாசம். ஆனா இந்த உன்னதரின் அறிவை பெற, வாழ்விக்கும் வசனத்தின் வியாக்கியானங்களை, விளக்கங்களை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் ஃப்ரீயா கற்று தருகிறார். அல்லேலூயா. இத படிக்க மனசு இல்லையே, இத பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் ஆத்மா திருப்தியா. ஆத்மா திருப்தி ஆயிடுச்சுன்னா எல்லாமே திருப்தி தான். ஆமென். பணம் இருந்தாலும் திருப்தி தான், பணம் இல்லாட்டாலும் என்னதுதான்? அதான் கண்டென்ட்மெண்ட், திருப்தி. திருப்தி எல்லாம் கிடைச்சாதான் திருப்தி, அது வேற, சாதா சாட்டிஸ்பாக்சன். ஆனா கண்டென்ட்மெண்ட் என்பது மனநிறைவு. மனநிறைவு, மனநிறைவு எப்போ கிடைக்குது? எனக்கு எது இருக்கோ இல்லையோ, எது நடக்கோ நடக்கலையோ, ஆசைப்பட்டது கிடைச்சோ கிடைக்கலையோ, புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, எதுவா இருக்கட்டும், அதெல்லாம் வச்சு இங்க ஒன்னும் தாக்கத்தை உண்டு பண்ண முடியாது. இது எப்பவும் திருப்தியா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆத்தும திருப்தி. அல்லேலூயா. என் ஆத்துமா, என் உள்ளிந்திரியம், என்னுடைய ஹோல் மேன், என்னுடைய முழு மனிதன் திருப்தி உள்ளவன். ஆமென். தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புறார். நேற்றைக்கு பார்த்தோம். அதுக்குதான் அவர் சாயல்ல உருவாக்கிட்டு இருக்கிறார் நம்மளை. நம்ம சூழ்நிலைகளால் மாறி மாறி நடக்கிறவர்கள் அல்ல, மாறி மாறி சிந்திக்கிறவர்கள் அல்ல. நமக்கு உள்ள சாப்பிடுறதெல்லாம் நிரந்தரமான பெரிய விஷயங்களாகும். தேவனுடைய வசனம் என்பது அழியாத சொத்து. அல்லேலூயா. அது மாறாது. ஆமென். அதை புசித்து பலன் கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு அதை வாங்கி கொள்ளணும். வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன சொன்னேன்? திராட்சை ரசம், பால், அப்பம். நம்ம சோறு, நமக்கு சோறு தான் டெய்லி சாப்பாடு, அவங்களுக்கு அப்பம். அப்பம், அப்பத்தை நீ நீ எதுக்கு இவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும்? என்கிட்டவா, ஆவிக்குரிய ஆத்மாக்கான அப்பத்தை நான் ஃப்ரீயா தரேங்கிற. என்ன அப்பம்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் மத்தேயு 4:4 சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை நமக்கு அப்பம். அல்லேலூயா. அப்ப மனுஷன் வெறும் சரீரத்துக்குள்ள சோற அல்லது அப்பத்தினால திருப்தியாக முடியாது. உன் சரீரம் தான் பசியார். ஆனா மனுஷன் என்பவன் வெறும் சரீரம் மட்டுமல்ல, ஆவி, ஆத்மா, சரீரம்னு 3 சேர்ந்ததுக்கு பேர் தான் மனுஷன். அந்த மனுஷன் திருப்தி ஆகணும்னா அப்பம் மட்டும் போதாது, தேவ வார்த்தையும் கூட வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவ வார்த்தையினால் நாம் பிழைக்கணும். வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை கேட்கணும். எழுதி தரப்பட்ட வார்த்தை இருக்கு, இதை வாசிக்கணும் டெய்லி. இதுல இருந்து வெளிப்படுத்தி தருகிற வார்த்தை இருக்கு. அதுதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், ஆவியானவர் கற்று தருகிறார். ரெண்டையும் பெற்றுக்கொள்ளணும். ரெண்டையும், லோகோஸ் அண்ட் ரேமா. லோகோஸ் எழுதி தரப்பட்ட வார்த்தை, ரேமா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த தேவ வசனத்தினுடைய எழுத்தும் அதனுடைய ஆவியும் ரெண்டும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆத்மா திருப்தி ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அந்த வசனத்தை பற்றி இன்னொன்னு சொல்லி இருக்கு பாருங்க, தெய்வீக சுகத்தையும் அப்போன்னு சொன்னார். கானானிய ஸ்திரீட்ட பேசும்பொழுது என்ன சொன்னாரு? பிள்ளைகளின் அப்பம். அப்போ டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகத்தையும் என்னன்னு சொன்னாரு? அப்பம். அதையும் இலவசமா தருகிறார். ஒவ்வொன்றுக்கு விளக்கம் சொன்னா டைம் இருக்காது. இருந்தாலும் இப்போ ஹீலிங்காக மருத்துவமனையில போனா எவ்வளவு ஃபீஸ் இல்ல, எவ்வளவு காசு செலவு, எவ்வளவு இது. அதே வேளையில கர்த்தரே அதை நமக்கு கிருபை வச்சு தந்துட்டாருன்னா எவ்வளவு அற்புதமா இருக்கும் இல்லையா? அல்லேலூயா. அதனால நம்ம எப்பவும் மருத்துவர்களுடைய பணி மிக சிறப்பானது. அதெல்லாம் நான் ஒன்னும் குறை சொல்லல. மருத்துவர்களை தேடி போறது பாவம் இல்லை, மருந்து சாப்பிடுறது பாவம் நான் சொல்ல வரல.
ஆனா பரிகாரிகளையே தேடி போகிற கூட்டமா நாம இருக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம எல்லாத்துலயும் யார் மேல விசுவாசம் வைக்கணும்? கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கணும், கர்த்தரை கூப்பிடணும். அது நமக்கு மிக மிக தேவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தெய்வீக சுகத்தை அவர் இலவசமா தருகிறேன்னு சொல்றாரு. என் தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. சிலுவையிலே சம்பாதிச்ச ஒரு கனிதான், பறித்து புசிக்கலான்றார். சோ அதை எல்லாரும் கேட்கணும். அதுக்கு தான் இவ்வளவு பிரேயர்ஸ் வைக்கிறோம். வியாதியஸ்தருக்கா எதுக்கு ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் இறங்கிற மாட்டாரா? கர்த்தரும் அதை செய்கிறார். அல்லேலூயா. சோ நீங்க தெய்வீக சுகம் என்பதும் நமக்கு அப்பமா இலவசமா தாரேன்னு சொல்றாரு. அடுத்தது இயேசு சொன்னாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, என்னை அனுப்பினவரின் சித்தம் செய்வதே அந்த போஜனமா இருக்குன்னு சமாரியா ஸ்திரீ சம்பவத்துல சீஷர்களிடத்தில் சொன்னார். அப்போ சீஷர்களிடத்திலே சொல்லும் பொழுது தேவ சித்தம் செய்வது என் அனுதின போஜனம் என்று சொன்னார். அது அவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்துதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய ஆத்மா திருப்தியா இருக்கணும்னா தேவ சித்தம் செய்யணும். என் சித்தத்தை செஞ்சு என் சித்தத்துக்காக, என் ஆசைக்காக, என் விருப்பத்துக்காக நான் மல்லு கட்டிக்கிட்டு தெரிஞ்சேன்னா என்னைக்கா திருப்தி கிடைக்குமா? அது திருப்தி செய்யாது. இருக்கிற திருப்தியும் அது எடுத்து போடும். ஆனா அன்பர்களே, நம்ம தேவ சித்தத்தை செய்யணும்னு விரும்பி அந்த வழியில போக ஆரம்பிச்சு அதையே ஒரு போஜனமா, இன்னைக்கு என் குடும்பத்துல தேவ சித்தம் செஞ்சனா, என் பணியில தேவ சித்தம் செஞ்சனா, என் சர்ச்சில் தேவ சித்தம் செஞ்சனா, என் போக்குவரத்துல தேவ சித்தம் செஞ்சனா, என் கொடுக்கல் வாங்கல்ல தேவ சித்தம் நிறைவேறிச்சா, என் பழக்க வழக்கத்துல, என் பேச்சுவார்த்தையில, என் நடை உடை பாவனைகளில் எல்லாத்துலயும் அப்பா உங்க சித்தம் நடக்கணுமே. அல்லேலூயா. பரமண்டல ஜபத்துல ஆண்டவர் ஜபிக்க சொல்லி தந்தார். என்ன சொன்னாரு? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. அப்போ தேவனுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படணும்னா யார் மூலம் செய்யப்படும்? யார் மூலம்? நம் மூலம் தான் முக்கியமா செய்யப்படணும். அல்லேலூயா. ஓகே, இதை ஒரு போஜனமா தருகிறார். இது இலவசமாக ஆண்டவர் இதையும் தருகிறார். அடுத்ததாக ஆண்டவர் இன்னொரு போஜனத்தை சொன்னாரு. நான் உங்களுக்கு கொடுக்கும் அப்பம் என் சரீரமே என்று யோவான் 6ஆம் அதிகாரத்துல சொன்னார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். நானே ஜீவ அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். உங்கள் பிதாக்கள் வானத்திலிருந்து இறங்கின மன்னாவை புசித்தார்கள், ஆனால் நான் தான் உண்மையான மன்னா. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றது எதை சொல்றாரு? அவர் சிலுவையில் தன்னுடைய சரீரத்தையே நமக்காக ஒப்பு கொடுத்து அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு அந்த சரீரம், அதைத்தான் அந்த அப்பத்தை கர்த்தருடைய பந்தி ஆராதனையில அப்பத்தை பிற்கும் பொழுது அவருடைய சரீரம் பிற்கப்பட்டதை நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. அந்த ரசத்தை ஊற்றும் போது அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் ஊற்றுண்டு பாய்ந்ததை என்ன பண்றோம்? நினைவு கூறுகிறோம். ஆகவே தேவ மக்களே, நீங்கள் அந்த அப்பத்தையும் நமக்கு அவர் இலவசமா தந்தார். தன்னையே தந்துட்டார். ஐயா, என்னையே நீ புசி, என் மாம்சத்தை. அப்படி அர்த்தம் என்ன? அந்த மாம்சம் அடிக்கப்பட்டதுனால எத்தனை நன்மைகள் நமக்கு வந்திருக்கு, அத்தனையும் நீ புசி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே இலவசம் 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 என்பதை முதலாவது நான் வலியுறுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதனால இலவசத்துக்கு எப்பவுமே மதிப்பு கிடையாது. அதான் மனுஷனுடைய புத்தி. அதனாலே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீயா கொடுக்கணும்னு நினைச்சாலும் சும்மா ஒரு 2 ரூபா போட்டுக்கிடுங்க, 1 ரூபா வாங்கிட்டு கொடுங்க, ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ஒரு மதிப்பு தெரியும்னு வச்சிருப்பார்கள் சிலர். நம்ம அப்படி ஆகக்கூடாது. கர்த்தர் இலவசமா தரும் பொழுது அதை மதிப்போடு பயன்படுத்தி ஆத்ம திருப்தியில் வளரணும். அதுல வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க உலக வாழ்க்கையும் சரி எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். அல்லேலூயா. இரண்டாவதாக, பசிதாகமுள்ள ஆத்துமாக்களுக்கு கொடுத்து திருப்தியாக்குகிறார். இலவசமாக ஆத்துமாக்களுக்கு கொடுத்து
திருப்தி ஆக்குகிறார். இரண்டாவது விஷயம் என்ன சொல்லுங்க? பசிதாகம் உள்ள ஆத்துமாக்களுக்கு கொடுத்து திருப்தி ஆக்குறார். அப்ப முதல்ல இலவசமா தர்றேன்றாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு பசிதாகம். பசிதாகம் வேணும் அப்படி எதிர்பார்க்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 107 8 9 வசனங்கள். 107 8 9 வசனங்கள். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அப்போ பசி தவனமுள்ள ஆத்துமா, பசியுள்ள ஆத்துமா. அப்ப என்ன? தாகம், பசி, ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. He satisfies the longing soul and fills the hungry soul with good. கர்த்தர் ஒரு லாங்கிங் சோல், தாகம் என்று சொன்னா லாங்கிங்னஸ், ஒரு 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 அதிகமான வாஞ்சை, அதிகமான ஆசை, அதிகமான ஆசை. என்ன ஆசை? தெய்வீக காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு தாகம் இருக்கணும். அந்த ஆத்மாவுக்கு நல்லா கொடுத்து 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 திருப்தி பண்ணுவார். அதே மாதிரி பசி, பசியும் அதுதான். எனக்கு தேவை, எனக்கு தேவை. பணத்துக்கு மேல ஆசைப்பட்டு ஓடுறாங்க. பொருள் ஆசை, பதவி ஆசை நிறைய. அதுவும் கூட தாகம் தான், அதுவும் பசி தான். இந்த ஆசை என்பது விருப்பம், இதெல்லாம் சேர்ந்து ஒரே குடும்பத்து பெயர்கள் தான். அப்போ நமக்கு பசிதாகம் என்று சொல்லும் பொழுது தெய்வீக காரியத்துல வரணும். இந்த பசி தாகம் என்பது ஆசையை விட எதுல வித்தியாசம்னா, ஆசை என்ன கிடைச்சா கிடைக்குது, அனுபவிக்கலாம், கிடைக்காட்டா சரி அப்படின்னு போறது. பசியும் தாகம் உள்ளவன் கிடைக்காட்டா அடங்கவே மாட்டான். தண்ணி குடிச்சுதான் தாகம் அடங்கும், சாப்பிட்டா தான் பசி அடங்கும். அதாக்கும் பசி தாகம். அப்ப தெய்வீக காரியத்துல வெறும் ஆசை மட்டும் போதாது. என்ன வேணும் சொல்லுங்க? பசி தாகம் வேணும், பசி தாகம் வேணும். அல்லேலூயா. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6 சொல்லுகிறது. அப்ப அந்த பசி தாகம் தெய்வீக காரியங்கள் மேல் வேணும். அப்ப நம்ம ஆத்துமா திருப்தியாகும். அந்த ஆத்துமா கேரண்டியா தேவ ராஜ்யத்தில் செல்லும். ஹல்லேலூயா. இப்போ இந்த பசிதாகத்தை நமக்குள்ள உருவாக்குறதுக்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? வசனத்தின் மேல பசிதாகம் வேணும். அதான் தேவ நீதின்னு சொல்லி இருக்கிறது. தேவ நீதி வசனத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ வசனத்தின் மேல பசிதாகம் வேணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னாலே தாகம் வேணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, எல்லா ஆவிக்குரிய விஷயத்துக்கும் தாகம், பசிதாகம் வேணும். அப்ப இந்த பசிதாகத்தை வளர்த்தணும்னா என்ன செய்யலாம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆகாரத்தை நீங்க விரும்ப மாட்டீங்க, ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருவீங்க. ஆனா ஒரு கட்டத்துல இடைக்க ஒரு நாள் அந்த ஆகாரத்தை சாப்பிட வேண்டிய கட்டாயம் வந்துடலாம், அல்லது ஒரு ஒரு சூழ்நிலையில சாப்பிட்டுடலாம். அன்னைக்கு அதோடைய ஒரு ருசி தெரிய ஆரம்பிக்கும். பரவாயில்லையே, இதுவும் நல்லா தானே இருக்கு. அப்புறம் திரும்ப அதை சாப்பிட ஆரம்பிக்கும். கடைசியில் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அது மேலேயே ரொம்ப ஆசை வந்துடும். ஒரு காலத்துல வெறுத்தது இப்ப அது மேலதான் என்னது அதிக ஆசை இருக்கும். கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன பிள்ளையில சில கூட்டுக்கறி பிள்ளைகள் தொடவே செய்யாது. ஆனா அதே பிள்ளை இப்ப வளர்ந்த பிறகு அந்த கூட்டுக்கறியை தான் விரும்பி சாப்பிடுது. ஏன்னா ருசி கண்டுட்டு, ருசி கண்டதுனால அதை பழக ஆரம்பிச்சிரு. இதே மாதிரிதான் நம்மளும் முதல்ல அந்த ருசியை காணணும். டேஸ்ட் அண்ட் சீ, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். ருசித்து பார்க்காதவன் கர்த்தரை பற்றி மோசம் மோசமா பேசிட்டு தெரியான். ஏன்? அவன் ருசிச்சு பார்க்கல. அவனுக்கு யாரோ சொன்னதை வச்சு, அவன் மதம் சொல்லி கொடுத்ததை வச்சு கர்த்தர் இயேசுன்னா என்னமோ என்னமோன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். என்னைக்கு அவன் ருசிச்சு பார்க்கிறானோ
அன்னைக்கு புரிஞ்சுக்கிடுவான். அல்லேலூயா. இதே மாதிரிதான் நாமும் தேவனை ருசிக்கிறோமா, தேவனுடைய காரியங்களை நம்ம எவ்வளவு விரும்புகிறோம், இதுல பழக பழகதான் இதுல ஒரு ருசி வரும், ஒரு பசி தாகம் வரும். அல்லேலூயா. அடுத்தது, அந்த ஆகாரத்தை ஏன் அவன் சாப்பிட ஆரம்பிச்சான்? முதல்ல அவன் வேண்டான்னு ஒதுக்கி வச்சான். ஆனா பிறகு அவன் என்ன பண்ணான்? அதை சாப்பிட ஆரம்பிச்சானே. பொதுவாக இது ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொன்னா பலரும் என்ன செய்வார்கள்? சாப்பிட தொடங்கிடுவார்கள். அது வரைக்கும் ஒதுக்கி வைப்பாங்க. பிரதர் சிஸ்டர் இதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவார்கள்? சாப்பிட ஆரம்பிப்பார். அப்போ நமக்கும் வேத வசனம், தேவாவி, ஆவிக்குரிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம ஆத்மாவுக்கு நல்லது, நித்தியத்துக்கு நல்லது என்கிற உணர்வும் தெளிவும் நமக்குள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இவைகளில் பசி தாகம் வரும். அல்லேலூயா. முதல்ல இதெல்லாம் எடுத்து பயன்படுத்த பழகணும். பைபிளை கண்டாலே சிலருக்கு, நான் கிறிஸ்தவர்களை சொல்றேன், பெந்தேவசுக்காரங்களை சொல்றேன், பைபிள் எதுக்குன்னு கேட்டா சர்ச்சுக்கு தூக்கிட்டு வரக்கூடிய பொருட்களில் ஒன்று. பிற வீட்டில் ஒன்று பத்திரமா வைக்கணும். சில வேளை ராத்திரி அப்படி எடுத்து பயத்தினால சாஸ் வந்துட விடாது. எந்த சங்கீதம் வாசிக்கலாம், விரும்பி வாசிக்கல, சாசுக்கு தேவனுக்கு பயந்து கூட வாசிக்கல, யாருக்கு பயந்து? இப்படித்தான் நிறைய பேருடைய நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இப்படி இந்த உணவு, இந்த ஆவிக்குரிய ஃபுட்டு ஒரு விரும்பி சாப்பிடல. ஆனா இனி என்ன செய்யணும்? அதை எடுத்து அடிக்கடி வாசித்து பாருங்க, தானா ருசி வரும். அல்லேலூயா. எடுத்து எடுத்து வாசிங்க, பிடிக்காட்டாலும் வாசிங்க. ரொம்ப இஷ்டமா தெரியல, வாசிப்போம் வாசிப்போம் வாசிப்போம், வாசிக்க வாசிக்க ருசி வந்துடும். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, இது எனக்கு ஆரோக்கியத்துக்கு ஏதுவானது, இது எனக்கு ஆவிக்குரிய ஆரோக்கியத்துக்கு ஏதுவானது, நித்திய வாழ்வுக்கு ஏதுவானது, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்போ அந்த ஒரு உணர்வு வந்தா நம்ம கவனம் செலுத்தி வாசிப்போம். இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது, ஆண்டவர் இதன் மூலம் எனக்கு என்ன சொல்றார், எனக்கு என்ன சொல்றார். இப்படி ஒரு ட்ரைனிங் நமக்கு எடுத்துக்கொள்ளணும். இந்த ட்ரைனிங் நீங்க எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பசி தாகம் வந்துடும். அல்லேலூயா. இதை நீங்க கண்டிப்பாக செய்யுங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னுரிமை கொடுங்க, பிரையாரிட்டி கொடுங்க. பிரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னாலும் அதுக்குடைய ஒரு மதிப்பு, ஒரு மேன்மை உங்க உள்ளத்துல டெவலப் ஆகும். முன்னுரிமை கொடுங்க. பைபிள் ரீடிங், நியூஸ் பேப்பர் ரீடிங். காலையில நான் சொல்ல பலருக்கு அனுபவத்துல இருக்கும். காலையில வெளியே போய் கதவு லைட் ஆஃப் பண்ண போனாலே அங்க நியூஸ் பேப்பர் ரெடியா விழுந்து கிடக்கும், கொண்டு போட்டிருப்பா. அப்போ உடனே நியூஸ் பேப்பரை வாசிக்க போறோமா, பைபிளை வாசித்துட்டு நியூஸ் பேப்பரை வாசிப்போம் என்று நினைக்கிறோமா? நியூஸ் பேப்பர்ல உலக செய்தி, பைபிள்ல தேவ செய்தி. எது நமக்கு முக்கியப்படுத்துறோம்? இப்ப நியூஸ் பேப்பரு கூட போவாண்டா, கையிலே இருக்கு சோசியல் மீடியாஸ். என்ன ராத்திரி என்ன நடந்திருக்குமோ, அவனுக்கு என்னாச்சோ இவனுக்கு என்னாச்சோ, அதெல்லாம் மனுஷ இயல்பு தான். அதே வேளையில நம்ம முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சா அதனுடைய மகிமை நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா. அப்பதான் அந்த பசிதாகம் டெவலப் ஆகும். சரி, வசனத்தை வாசிப்போம் வசனத்தை வாசிப்போம் வசனத்தை வாசிப்போம். அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் நமக்கு கட்டாயம் வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே மாதிரி காலையில் எழும்பினோடனே முதல்ல மனைவிட்ட பேசணுமா, கணவன்கிட்ட பேசணுமா, பிள்ளைகள்கிட்ட பேசணுமா? யார்கிட்ட பேசணும்? என்ன சொல்றீங்களோ உங்களுக்கு தான் தெரியும். முதல்ல கர்த்தரிடத்தில் பேசுவோம். அல்லேலூயா. அந்த முன்னுரிமைகள், இது மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதுக்கு முன்னுரிமை தெய்வீக காரியங்களுக்கு கொடுக்க பழகினாலே அதுல ஒரு மதிப்பு வரும், அதுல ஒரு ஆசை வரும், பசி தாகம். அல்லேலூயா. மூன்றாவதாக, கொடுக்கும் ஆத்துமாக்களுக்கு கொடுத்து கொடுத்து திருப்தியாக்குவார். இலவசமா கொடுப்பார்,
இரண்டாவது பசிதாகம் உள்ளவர்களுக்கு நல்லா கொடுத்து திருப்தியாக்குவார். மூணாவது பிறருக்கு கொடுக்கிற ஆத்துமாக்களாய் நாம் மாற மாற நம்முடைய ஆத்துமாவுக்கு அவர் தந்து தந்து திருப்தியாக்குவார். அல்லேலூயா. கொடு உனக்கு கொடுக்கப்படும். வாசிங்க ஏசாயா 58 10-11 வாசிங்க. ஏசாயா 58 10-11. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. சிறுமைப்பட்ட ஆத்துமாவை நீ திருப்தியாக்கினால் கர்த்தர் மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. கவனிச்சீங்க தானே? அந்த 2 வசனத்திலேயே நான் இப்ப சொன்னது இருக்கு. நீ சிறுமைப்பட்டவனுடைய ஆத்துமாவுக்கு நன்மை செய், அப்பொழுது கர்த்தர் உன் ஆத்துமாவை டெய்லி நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் என்ன செய்வார்? திருப்தியாக்குவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் இதை பார்க்கும்போது அதுல ஆத்துமா என்கிற வார்த்தைக்கு பதிலாக அதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மை ஃபுல் லைஃப் என்கிற ஒரு அர்த்தம் கொடுத்திருக்கு. என்னுடைய முழுமை, என்னுடைய முழுமையை மகா வறட்சியான காலங்களில் அவர் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. என்னுடைய முழுமைன்னா என்னுடைய உள்ளிந்திரியமும் எல்லாம் சேர்ந்தது. வெளி வாழ்வு, உள்வாழ்வு, சரீரம், ஆவி, ஆத்துமா எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்தி ஆக்குவார். எப்பொழுது? நான் கஷ்டப்படுகிற மக்களுக்கு இறங்கணும், ஏழை எளிய மக்களை நினைக்கணும், தர்ம சகாயங்களை நான் தாராளமா செய்ய என் மனசை திறக்கணும். அடுத்தது ரட்சிக்கப்படாத ஆத்மாவுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த ஆத்மாவை நான் திருப்தியாக்க பார்க்கணும். அல்லேலூயா. 2 விஷயங்கள் அதுல இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, ஏழைக்கு கொடுங்கள், ஏழைக்கு ஆகாரம் கொடுங்கள், ஏழைக்கு வஸ்திரம் கொடுங்கள், ஏழைகளுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று ஆலோசியுங்கள். நீங்க தனியாக குடும்பமாக செய்யுங்க. நம்முடைய சர்ச்சஸ், ஒவ்வொரு லோக்கல் சர்ச்சஸ்ல கூட அப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து செய்யுங்க. ஸ்தாபனமாக அதை பற்றின திட்டங்களை உங்களுக்கு அறிவித்தோம், செய்யுங்க. எவ்வளவு செய்யணுமோ. சிறுமைப்பட்ட ஆத்துமாவுக்கு இரக்கம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது, இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் அவர்கள் திருப்தியற்றவர்களா வாழ்றாங்க. ஏன்னா இயேசுவை பற்றி தெரியல, சுவிசேஷத்தை அவர்கள் கேள்விப்படவில்லை. ஆகவே அந்த ஆத்துமாக்கள் எப்படி வாழ்றாங்க? மிகவும் ஒரு தரித்திர நிலைமை. வெளியே ஐஸ்வர்யவானா இருக்கலாம், கோடீஸ்வரனா கூட இருக்கலாம், ஆனால் அவன் ஆத்துமா தரித்திரமா இருக்கிறது. அவன் ஆத்துமாவிலே ரட்சிப்பில்லை, அபிஷேகம் இல்லை, வசனம் இல்லை, ஆவிக்குரிய பொக்கிஷம் எதுவுமே இல்லை. பரிதாபம், பரிதாபம். புவர் சோல். ஆளு ரிச் மேன் பட் புவர் சோல். புரியுதா உங்களுக்கு? ஆளு ஐஸ்வர்யவான், ஆனா உள்ளமோ அந்த ஆத்மா எப்படி இருக்குது? வெரி புவர், ஏழையா, பரிதாபமா இருக்கு. கடைசியில் அந்த ஐஸ்வர்யவான் லாசரு மாதிரி. வெளியில ஐஸ்வர்யவான், ஆத்மா சுத்த சைஃபர், பாதாளத்தில் போய் கண்களை திறந்தார். லாசரு வெளியில சைஃபர், ஒண்ணுமே கிடையாது, ஆனா உள்ளத்துல எப்படி இருந்தான்? ஆத்மா திருப்தியா இருந்தான். அவன் மரித்த பொழுது தேவ தூதர்களால் ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ மக்களே, நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை போஷிக்கணுமே, திருப்தியாக்கணுமே. அப்ப நம்ம ஆத்மாவை இன்னும் திருப்தியாக்குவார். எத்தனை பேர் ஆத்மாதாயம் பண்றீங்க? எத்தனை பேர் சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிக்கிறீர்கள்? அதுதானே சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்க நாம எடுக்கிற முயற்சி. அல்லேலூயா. அது ஏதோ ஃபுல் டைம் ஊழியர்களுக்குன்னு ஒதுக்கி வைக்க கூடாது. ஏதோ எங்க சபையில 2-3 பேர் நல்ல ஸ்பீடா நிக்கிறாங்க, அவங்க செய்யட்டும்.
என்று நீங்க ஒதுக்கி வைக்க கூடாது. என் ஆத்துமாவை இயேசு ரட்சித்தாரு, ரட்சிக்கப்படாத ஆத்துமாவுக்கு என் சாட்சியை நான் சொல்லணுமே. சொல்லணுமா சொல்லக்கூடாதா? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இல்லையா? நாம் பெற்றத உலகமே பெறணும்னு சொல்லப்பட்டிருக்கு உலகத்துல. அப்போ இயேசுவா தானே சொன்னாரு, எப்பா நான் உனக்கு செய்ததை உன் ஜனத்தாருக்கு போய் சொல்லு. அவன் கதரைனருடைய நாடெங்கும் சொன்னான். அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ கர்த்தர் நன்மை செய்த உடனே ஓடி கிராமத்தை கூட்டிட்டு வந்துட்டா. அவங்களால சும்மா இருக்க முடியல. இன்னைக்கு நம்மளால எப்படி சும்மா இருக்க முடியுது? நம்ம இவ்வளவு பெரிய நன்மையை பெற்றோம், ஆனாலும் நம்ம எப்படி சும்மா இருக்கிறோம்? அல்லேலூயா. உலகத்துல ஒரு கடையில ஏதோ ஒண்ணு கன்செஷன்ல கிடைக்குது, கொஞ்சம் சீப்பா கிடைக்குதுன்னா அதை விளம்பரப்படுத்துறோம். அவன் உங்களை விளம்பரதாரரா வைக்கல, ஆனாலும் உங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டுருவிய. எல்லா இடமும் அழிந்து போகிற பொருளுக்கு இவ்வளவு விளம்பரம் கொடுக்கிறீங்களே, அழியாத ரட்சிப்பை தந்த இயேசுவுக்கு எத்தனை விளம்பரம் செஞ்சீங்க? நீங்க பெற்ற ரட்சிப்பை எவ்வளவு விளம்பரப்படுத்தினீங்க? எத்தனை பேருக்கு சொன்னீங்க? சிறுமைப்பட்ட ஆத்துமா ஐயாது. அந்த ஆத்துமாக்களுக்கு நாம திருப்தியாக்க முயற்சித்தோம்னா கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்வாரு? இன்னும் இன்னும் பரலோக மேன்மைகளால் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனங்களை சொல்லி கொடுக்கணும். நிறைய பேருக்கு வசனம் தெரியாது, வசனத்தை படிக்கிறதும் இல்லை. ஒரு நெருக்கங்கள் சூழ்நிலைகள் வரும் பொழுது நமக்கு தெரிந்த வசனங்கள் அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பது நல்லது. அந்த ஆத்துமாவுக்கு அந்த நேரத்தில் அது பிரயோஜனப்படும். ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்பை அநேகர் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறார். அன்புனா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், எனக்கு நீ இதை செய்தா உனக்கு நான் இதை செய்வேன். கண்டிஷனல் லவ், நிபந்தனைகள் உள்ள அன்பு தான் உலக அன்பு. இதைத்தான் பழகி வாழ்றாங்க. ஆனால் நிபந்தனையற்ற அன்பு தெய்வீக அன்பு. அல்லேலூயா. அது இயேசுவில் வெளிப்பட்ட அன்பு, சிலுவையில் வெளிப்பட்ட அன்பு. அந்த அன்பு நமக்குள்ள நிரப்பணும். கர்த்தர் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலம் தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஊற்றப்படட்டும், பொங்கி வழியட்டும். அந்த அன்பை சிறுமைப்பட்ட ஆத்மாவுக்கு கொடுங்க ஐயா, கொடுங்க. ஒரு அன்பு பாராட்டுங்க, ஒரு அன்பு வார்த்தை சொல்லுங்க, அன்பாக விசாரியுங்க, அன்பா ஒரு ஜெபம் பண்ணுங்க. அது எத்தனையோ ஆத்மாக்களுக்கு இன்னைக்கு தேவைப்படுது. பாஸ்டர்மார் செய்யட்டும்னு இருந்தா எத்தனை பாஸ்டர்மார் இருக்கிறாங்க உலகத்துக்கெல்லாம் செய்வதற்கு? நம்ம எல்லாரும் செய்தா தானே தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. இப்படி நாம் பெற்ற தெய்வீக அனுபவங்கள் பலதும் உண்டு. இதை பிறருக்கு கொடுக்க கொடுக்க கர்த்தர் நம்மையும் என்ன பண்ணுவாரு? நல்லா ஆசீர்வதிப்பார், திருப்தியாக்குவார். நீங்கள் மற்றவர்களை திருப்தியாக்கணும்னு ஆசைப்படுங்க, கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். நான்காவதாக, பின்மாற்றம் அடைந்து தண்டிக்கப்பட்ட ஆத்துமாக்களையும் திருப்பி கொண்டு வந்து திருப்தியாக்குகிற கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வேகமா வாசிப்போம். ஸ்தோத்திரம். எரேமியா 50:17 மட்டும். எரேமியா 50:17 மட்டும். இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அசீரியா ராஜாவை தண்டித்தது போல் பாபிலோன் ராஜாவையும் அவன் தேசத்தையும் தண்டித்து இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும் எப்ராஹிமின் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தியாகும். போதும். அதன் ஆத்துமா திருப்தியாகும். எதன் ஆத்துமா? இஸ்ரவேலின் ஆத்துமா. இந்த இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, கர்த்தருடைய கைக்குள்ள நிக்காம, கர்த்தருடைய மேய்ச்சலுக்கு கீழ்ப்படியாம, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை கேட்டு திருந்தாம, துணிகரங்கொண்டு கடைசியில அசீரியன் வந்து அந்த சிங்கமாகிய அசீரியன் வந்து 10 கோத்திரங்களை கொண்டு போனான். அடுத்தது மீதி இருந்த 2 கோத்திரங்களை பாபிலோனியன் ஆகிய நேபுகாத் நேச்சார் வந்து
கொண்டு போனான். எல்லாமா போய் நேபுகாத்நேச்சார் கொண்டு போய் 70 வருஷங்கள். அதுக்கு முன்னாடியே 10 கோத்திரம் சிதறி போச்சு, எல்லாம் சிதறி போச்சு, பின்மாறி போச்சு, தண்டிக்கப்பட்டு ஆண்டவர் தான் அந்த தண்டனை கொடுத்தார், நேபுகாத்நேச்சாருடைய பாபிலோன் சிறையிருப்பு. அப்ப இப்படி போன ஆத்துமா, பின்மாறி போன ஆத்துமா, தண்டிக்கப்பட்ட ஆத்துமா, அதையும் ஆண்டவர் சொல்ல திருப்பி கொண்டு வருவேன். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலின் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. இன்றைக்கு சகோதரனே, சகோதரியே, யார் இந்த நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது? ஒரு நாள் எத்தனை மகிமையான ஒரு விசுவாசியாக நீங்கள் காணப்பட்டீர்கள். இன்றைக்கு உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் ஜெபம் எங்கே? உங்கள் ஊழியம் எங்கே? சபைக்கே வர்றதில்லை. என்னைக்கா ஒரு நாள் வந்து அட்டெண்டன்ஸ் வைக்கிற விசுவாசியா மாறிட்டீங்க. உங்களுக்கு ஒரு தொழில் கிடைச்சது, ஞாயிற்றுக்கிழமையும் தொழில் திறக்கிற விசுவாசியாக மாறி போனீர்கள். ஏன் இந்த பின்மாற்றம்? ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு வந்தது? சிலர் இன்னைக்கு சனிக்கிழமை காலையில கூட்டத்துக்கு வந்திருக்கதே நோக்கம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன். இது மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. பின்மாற்றங்கள். ஆனாலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்ற செய்தி. அல்லேலூயா. பின்மாற்றம் வந்தா தண்டனை கண்டிப்பா உண்டு, தப்பி போக முடியாது. கர்த்தர் நீதி உள்ளவர். அவருடைய ஜனம்தான் இஸ்ரவேல். ஆனா அசீரியன் கையில கொடுத்தார், அவன் போட்டு அடிச்சு சிதறடிச்சான். அதை காட்டி யூதாவையும் பென்யமீனையும் எச்சரித்தார். இவனும் கீழ்ப்படியில்லை. கொஞ்ச காலம் தாண்டி இவனையும் நேபுகாத்நேச்சார் கையில கொடுத்தார். அடி பயங்கர அடி. அவனுக்கு பல்லாண்டுகள் அடி, இவனுக்கு 70 வருஷம் அடி. யாராலையா தாங்க முடியும்? ஆனாலும் இன்னும் இறங்கினார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய முன்னறிவு, முன்குறித்தது, அழைத்தது, தெரிந்து கொண்டது, இதெல்லாம் மாறாதவைகள். அல்லேலூயா. சகோதரனே, நீ ஒரு வித பின்பாற்றத்துக்குள் இருக்கிறாய். மொத்தத்துல விசுவாசத்தை விட்டே போயிட்ட, சபைக்கே வருகிறது இல்ல. அதை ஏதோ தற்செயலா இந்த வார்த்தையை கேட்டால் கூட உன்னையும் இயேசு இன்றைக்கும் நேசிக்கிறார். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவின் அன்பை இழந்துட்ட, விட்டுட்ட. நீ கிறிஸ்துவ நேசிக்கிறது இல்ல, நீ கிறிஸ்துவுடைய காரியங்களை விரும்புறது இல்ல. கடமைக்காக சில வாலிபர்கள் அப்பா அம்மாவுடைய கட்டாயத்துக்காக நீ சர்ச்சுக்கு வர்ற. உனக்கு எப்ப இதுல இருந்து நான் ஒரு தலை எடுக்கலாம், சர்ச்சுக்கு போகாம இருக்கலாம்னு யோசிக்கிற. அப்படியெல்லாம் பின்மாற்றத்துக்குள் யார் இருந்தாலும் இன்னைக்கு உன்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். இரண்டாவது, உன்னை விட மாட்டார். உன்னை என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டாரப்பா. சும்மா போன்னு விட மாட்டார், பிடிச்சு கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது. கர்த்தர் நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை முன்னறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார், தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உன்னை விட்டு விடுவாரா? உனக்காக தேடுகிறாரப்பா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? காயினே உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே எங்கே தேடுகிறார் ஐயா. ஆபிரகாம், சாராள் எங்க? உன் மனைவியாகிய சாராள் எங்க? தேடுகிறார். தேடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் உன்னை விடவே மாட்டார். இன்று இந்த சத்தத்தை கேட்பாயானால் இயேசு அண்டை திரும்ப வா. இயேசுவின் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. உன்னை ஏதோ லிஸ்ட்ல சேர்த்துக்கிடுவேன், இருந்துட்டு போ அப்படி சொல்லல. மறுபடியும் உன் ஆத்துமாவை என்ன பண்ணுவாரா? சொல்லுங்க, திருப்தியாக்குவார். அல்லேலூயா. அதுபடினால் தேவ மக்களே, யார் பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறீங்க, ஒரு காரியம் கூட சொல்லணும்னு ஏவப்படுறேன். உன்னை கர்த்தர் நாட்டின சபையை விட்டு நீ வேறு சபைக்கு போயிட்டு இருக்கு. கர்த்தர் அனுப்பிதான் போனியா? இல்ல ஏதோ மாம்சத்துல வந்த ஒரு ஆலோசனை, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டார், அந்த பாஸ்டர் இப்படி நடத்திட்டார், அந்த விசுவாசி இப்படி நடந்து கொண்டாங்க, இந்த சபையில என்ன மதிக்கல, நான் சொல்லபடி இந்த பாஸ்டர் செய்யல, இப்படி ஏதாயிலும் ஒரு மாம்சீக எண்ணத்தினாலே நீங்கள் கர்த்தர் உங்களை நாட்டின, நிலைநிறுத்தின, வளர்த்தின
சபையை விட்டுட்டு இன்னொரு ஆவிக்குரிய சபைக்கு தான் போயிருக்கிய. வேற எந்த சபைக்கு போயிருந்தாலும் சில வேளை அதாவது கர்த்தர் நடத்தி போனா போங்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லாமல் உங்க சொந்த மாம்சத்தினுடைய ஐடியாஸ்னால போய் எத்தனை வருஷ காலமானாலும் நீ திரும்பி உன்னை கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே சேர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. 70 வருஷம் குடியிருப்பு பாபிலோன்ல ஆகி போச்சு. ஆனா திரும்ப ஆண்டவர் கானானுக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. திருப்பி கொண்டு வருகிற தேவன். சத்துவம் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, ஆனா கர்த்தர் உண்மையில் அப்படி நோக்கம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஃபுல் காஸ்பல் சபைக்குள்ளேயே ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு போயிருக்கலாம். அதுவும் ஃபுல் காஸ்பல் தானே, இதுவும் ஃபுல் காஸ்பல் தானே, எல்லாம் ஃபுல் காஸ்பல் தானையா. ஆனா உனக்கு வேண்டிய காஸ்பலை எங்க வச்சிருக்கிறார்? எந்த சர்ச்சில் வச்சிருக்கிறார்? இதுல எல்லாம் நீங்க தயவு செய்து கவனம் செலுத்துங்க. நீங்க மாறான இடத்துல போய் உட்கார்ந்தா எப்படி உங்க ஆத்மா திருப்தி ஆகும்? ஆண்டவர் வச்ச இடத்துல இருந்தா தான் உங்க ஆத்மா என்ன செய்யும்? திருப்தி ஆகும். அல்லேலூயா. பாஸ்டர் ரொம்ப அன்பு, பாஸ்டர் ரொம்ப விசாரிப்பு இருக்கட்டு. எங்க பார்த்த தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் குறை சொல்லிட்டே இருப்பார். சும்மா தட்டி பேசுவார், அதை பேசுவார், இதை பேசுவார். சாபம் போடுறார் ஐயா, சாபம் போடுறார். அதெல்லாம் ஒன்றும் அங்க சொல்ல முடியாது. எங்கள்கிட்ட வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நாங்க பாவம் கேட்டுக்கிட்டு இருப்போம். அங்க சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எஜமானன் அவர். உனக்கு இதுவும் தேவைன்னு தான் அங்க வச்சேன், நீ ஏன் அங்க இருந்து போனான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அதனால தாழ்மைப்படுங்க பிரதர், தாழ்மைப்படுங்க சிஸ்டர். பாஸ்டர் ஒருவேளை நடத்துறது உங்களுக்கு பிடிக்கல தான் இருந்தாலும் பாஸ்டருக்கு மேல நீங்க தேவனை நோக்கி பாருங்க. தேவ சித்தம், தேவ திட்டம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்க, கடைசியா ஒன்றை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 5வதாக நமக்கு நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குற விஷயத்திலே ஆத்துமாக்களால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன், ஆத்துமாக்களால் நம்மை திருப்தியாக்குகிறவர். கன்ஃபியூஷனா இருக்கோ? எல்லா ஆத்துமா தான். நம்ம ஆத்துமாவை குறித்து இது வரைக்கும் பேசணும். இப்ப சொல்லுது பிற ஆட்களாகிய ஆத்துமாக்கள். நம்ம எப்பவும் சொல்லுவோம்ல, ஆத்துமா ரட்சிக்கப்படணும், நிறைய ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும். ஆனா நம்ம சொல்லுது யார? நிறைய மனுஷன்மார் சபைக்கு வரணும், நிறைய மனுஷிகள் சபைக்கு வரணும். வெறும் ஆத்மா மட்டும் வந்திருந்தா கண்ணுக்கே தெரியாது பரவ பாக்கு. ஆனா நம்ம ஒரு பழக்கம் வச்சிருக்கோம், ஆத்துமாக்கள் என்ன செய்ய வரணும்? சபைக்கு வரணும். சரி, அந்த ஆத்துமாக்களை தந்து திருப்தியாக்குவார். ஒரு வசனம் வாசித்துருவோம். ஏசாயா 53:10 வாசிங்களேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இயேசுவை பிதாவானவர் நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா தன்னை எல்லாருக்காக ஒரு குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, அவர் தமது சந்ததியை கண்டு, இயேசு தமது ஆவிக்குரிய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பிதாவுக்கு சித்தமானது இயேசுவின் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, இயேசு தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அநேகரை அவரை பற்றும் அறிவினால் நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லி இருக்கு. இயேசுவை பற்றி, இயேசு உலகத்துக்கு வர்றதுக்கு சுமார் 700 வருஷங்களுக்கு முன்னமே ஏசாயாவுக்கு ஆண்டவர் தரிசனம் காட்டி இயேசு சிலுவையில மரிக்கிறத அவர் அப்படி பார்க்கிறார். பார்த்து எழுதி வச்சதுதான் இந்த 53வது அதிகாரம். அப்ப அவருக்கு இது இயேசுன்னு தெரியாது. ஆனா அவர் தீர்க்க தரிசனத்தை எழுதுறார். இயேசு சிலுவையில மரிச்சது அப்படி அழகா எழுதப்பட்டிருக்கு. இயேசு தமது ஆத்துமாவை சிலுவையில் நம்ம எல்லாருக்காக குற்ற நிவாரண பலியாக மரணத்தில் ஊற்றினார். ஊற்றினதுனால அநேக ஆத்துமாக்களால் திருப்தியாகி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த தலைமுறையில எந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாலும் அது யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம்.
இயேசு ஆத்துமாக்களால் திருப்தி ஆகிறார். நாமும் இயேசுவை ஆத்துமாக்களால் திருப்தி ஆக்கணும். கண்டிப்பாக திரும்பவும் சொல்றேன், ஆத்துமாதாய ஊழியங்கள் கட்டாயமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களுக்காக பாரப்படுங்க. சபையில புதிய ஆட்கள் வரணும். சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள், பட்டணங்கள், தெருக்கள்ல இருந்து அநேகரை கொண்டு வரணும்னு பாஸ்டர் மட்டுமல்ல, எல்லா பிலீவர்ஸும் சேர்ந்து ஆசைப்படுங்க. சிலரையாவது கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய சபைகளையும் ஆத்துமாக்களால் நிரப்பட்டும். அல்லேலூயா. நாம் இப்படி ஆத்துமா வருத்தம் எடுத்தோம்னா, ஆத்துமாக்களுக்காய் கொஞ்சம் பிரயாசம் எடுத்தோம்னா, நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்வார்? திருப்தி ஆக்குவார். ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 5 நிமிடங்கள் ஜெபம் பண்ணுவோம். நான் சொன்னதை நினைப்பூட்டுகிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்திலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டு செய்ய வேண்டியதை செய்வேன் என்று ஒப்புக்கொண்டு எழும்பி போகிறோம். எல்லாம் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஜெபத்துக்கு ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். ஈடாக என்னை மகிழச் செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சமமாக பாடுவோம். என்னை மகிழச் செய்யும். நல்லவரே, வல்லவரே, நன்றியா நான் முழுதும். நல்லவரே, வல்லவரே, நன்றியா நான் முழுதும். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் அற்புத செயல்களை காண செய்யும். அற்புத செயல்கள் காண செய்யும். மகிமை மாட்சிமை விளங்க செய்யும். அற்புத செயல்கள் காண செய்யும். மகிமை மாட்சிமை விளங்க செய்யும். நல்லவரே, வல்லவரே, நன்றியா நாள் முழுதும். நல்லவரே, வல்லவரே, நன்றியா நாள் முழுதும். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி அப்பா, திருப்தியாக்கும் கிருபையினால் நாம் செய்யும் செயல்களை எல்லாம் செவ்வாய்ப்படுத்தும். அப்பா, செயல்களை செம்மைப்படுத்தும். என்னுடைய செயல்களில் வெற்றியை செயல்கள் தாரும். அனைத்திலும் வெற்றி தாரும். செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும். செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும். நல்லவரே, வல்லவரே, நன்றியா நாள் முழுதும். நல்லவரே, வல்லவரே, அப்படியே எல்லா தேவ மக்களும் ஜெபம் பண்ணுவோம். அப்பா, என் ஆத்துமாவை, என் உள்ளிந்திரியங்களை, என் வாழ்க்கை முழுவதையும் திருப்தி ஆக்கணும். திருப்தியற்ற ஆத்துமா பல தீமைகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறது. திருப்தியாக்கப்பட்ட ஆத்துமா ஒரு தீமை அணுகாமல் வாழ முடியுமே. அந்த கிருபைகளை எனக்கு ஊற்றுமப்பா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நல்ல சத்தமா, நல்ல ஊக்கமா
உண்மையா 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 என் கர்த்தாவே இலவசமா தருகிற இந்த ஆவிக்குரிய நன்மைகளை ஆசையோடு பெற்றுக்கொள்ள பசி தாகத்தை தாரோ, பசி தாகத்தை தாரோ. உலக ஆசை இச்சைகள் என்னை விட்டு நீங்கட்டும். தெய்வீக காரியங்கள் மேல் ஆசை வரட்டும். பசியும் தாகமும் வரட்டும். உலபா கத்துர பக்கபால பாஷாலா பக்கபா உரியாதரபா. ஆவியானவரே ஆவியானவரே என் ஆத்துமா உம்மிலே தாகம் கொள்ள மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் உம்மை வாஞ்சிக்க உம்மை வாஞ்சிக்க உம்மை தாகம் கொள்ள. க்ளோரி 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 க்ளோரி. எல்லாரும் கேளுங்க, கேட்பதை பெற்றுக் கொள்ளுவீர்கள். கேட்பதை கர்த்தர் உங்களுக்கு தருவார், உங்களுக்கு தருவார். சும்மா உலக காரியத்தை கேட்டு கேட்டு பழகி போன அந்த ஜப வாழ்க்கை இனி ஒரு மறுரூபம் அடையட்டும். ஆமென். தெய்வீக காரியத்தை கேட்போம், தெய்வீக காரியத்தை கேட்போம். பசி தாகத்தை கேட்போம். வசனத்திலே, அபிஷேகத்திலே, தேவ அன்பிலே, விசுவாசத்திலே, பரிசுத்தத்திலே எல்லாவற்றிலும் ஒரு ஆசையை தாங்க, ருசியை தாங்க. அதுக்கு முன்னுரிமை கொடுக்க உதவி செய்யுங்க. அந்த கிருபை இறங்கட்டு, கிருபை இறங்கட்டு, கிருபை இறங்கட்டும். காலைதோறும் கிருபை இறங்கட்டும். வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி டெய்லி கிருபை இறங்கட்டு, கிருபை இறங்கட்டு, கிருபை இறங்கட்டு. ரபா கபா ரபா லபா 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 ரிஃபா லபா ஷலபர பௌதரபா சந்தல பௌதரபா. ஆமென் 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 ஆமென். glory 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 glory. பின்மாற்ற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படட்டும். எல்லா பின்மாற்ற ஆவிகள், பின்மாற்ற ஆவிகள், பின்மாற்ற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படட்டும். திபேரியா கடலில் கடற்கரையில் வெளிப்பட்ட இயேசு பின்மாற்ற ஆவிகளை துரத்தினி, இப்பொழுதும் துரத்தும். ஜீசஸ் ஜீசஸ் பின்பாற்ற ஆவிகளை துரத்தும் துரத்தும் துரத்தும். glory 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 glory. தடம் புரண்ட ஆத்துமாக்களை தேவ சித்தம் என்ற தடத்திலே கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா. மறுபடியும் கர்த்தர் நியமித்த ஓட்டத்தை ஓடுவதற்காய் கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும். glory 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 glory. ஒப்புக்கொடு மகனே, ஒத்துக்கொள் மகளே. இயேசுவே என்று சத்தமிட்டு கூப்பிடு. தெரிபட்டு போன ஆடு உன்னை திரும்ப கொண்டு வருகிறார். ஏழைக்கு இறங்கு. உன் உள்ளம் தாராளமயமாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். குறுகின உள்ளம், நெருக்கமடைந்த உள்ளம், அந்த ஆத்துமா திருப்தியாக முடியாது. உன் உள்ளம் திறக்கட்டு. ஏழையை பார்க்கும் பொழுது உள்ளம் திறக்கட்டு, உள்ளம் திறக்கட்டு. ரட்சிக்கப்படாத ஆத்துமாவை பார்க்கும் போது உள்ளம் திறக்கட்டும். glory 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 glory. hallelujah 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 hallelujah. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுக்காக நான் ஒரு எங்க சபையில ஒரு காரியம் நடக்கணும் 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 நடக்கணும். எங்க ஏரியால உள்ள மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும் சொல்லணும் சொல்லணும். ஓ glory 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 glory. Thank you Lord. glory 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 glory. கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டு, கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டு, கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டு, கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டு, கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும். ஆவியானவர் ஊழியம் செய்யுங்க, ஆவியானவர் எங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. இந்த கன்வென்ஷன் ஒரு நல்ல ஆத்ம அறுவடை உண்டு பண்ணட்டும், நல்ல ஆவிக்குரிய உயிர்மீட்சியை கொண்டு வரட்டும். அற்புத அடையாளங்கள் எங்கள் சரீரத்துக்கு நடக்கட்டும், எங்கள் ஆத்மாக்களுக்கு நடக்கட்டும், எங்கள் ஆவிக்குள்ள நடக்கட்டும், எங்கள் வாழ்க்கைகளில நடக்கட்டும், தொழில் வேலைகள்ல நடக்கட்டும், ஊழிய பாதையில நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். glory glory glory. hallelujah hallelujah hallelujah. praise the Lord praise the Lord praise the Lord. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனை நன்றி சொல்லுகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். என் தேவன் நல்லவர்,
எங்களை திருப்தியாக்குகிறவர். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னவர். ஆத்தும திருப்தியை, முழு மனிதனிலும் திருப்தியை, மன நிறைவை எப்போதும் எங்களுக்கு தாரும். ஆத்மீக காரியங்களால் எங்களை திருப்தி ஆக்கும். இலவசமாய் தருகிறீர். அதன் மேல் பசிதாகம் எப்பொழுதும் பெருக உதவி செய்யும். ஆண்டவரே, பிறருக்கு கொடுக்கிற நல்ல மனநிலையினால் எங்கள் ஆத்துமாக்களை நீர் திருப்தியாக்குவீர் என்று பார்த்து அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் சிறைப்பட்டு போன, சிதறடிக்கப்பட்டு போன, தெரிபட்டு போன ஆடை போல காணப்பட்டாலும் மறுபடியும் எங்களை நேசிக்கிறீரே, நேசிக்கிறீரே, தேடி வந்தீரே. அப்படிப்பட்ட அநேகர் மீட்கப்பட்டு கர்த்தர் வைத்த மந்தையில் சேர்க்கப்படத்தக்கதாய் கிரியை நடப்பீங்க ராஜா, நடப்பீங்க ராஜா. இயேசுவே, நீங்களே இந்த உலகத்துல வந்து ஆத்துமாக்களுக்காக நீங்க உங்க ஆத்துமாவை ஊற்றுனீங்கப்பா. கோதுமை மணியாக நீங்க நிலத்துல விழுந்து அநேக கோதுமை மணிகளை சம்பாதித்து கொண்டே இருக்கிறீங்க. அதே போல நாங்களும் கூட உங்க ராஜ்யத்துக்காக என்ன செய்யணும், அந்த தியாகத்தை செய்வதற்கு, அந்த அர்ப்பணிப்பு, அந்த சுயவெறுப்பு, அந்த தியாகம் எங்களில் வரட்டும் ராஜா. அந்த கடின உழைப்பு எங்களுக்கு வரட்டும் அப்பா. இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக என்று சொல்லுகிறது எப்பொழுதும் எல்லாருக்குள்ளும் வரட்டும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். எங்கள் ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்ற வார்த்தையின்படி எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமும் சுகமும் கட்டளையிடுவீராக. பெரிய காரியங்களை வாழ்க்கைகளில் செய்யும். இந்த நாளின் பந்தியை ஆசீர்வதியும், சம்பூரணமாக்கும், ஆரோக்கியமாக்கும், பரிசுத்தப்படுத்தும். அந்யோன்ய பக்தி விருத்தி, சகோதர சுநேகம் எங்களில் பெருக வழி நடத்தும். தொடர்ந்துள்ள கூட்டங்களை ஆசீர்வதியும். தேவ ஊழியர்களை பலப்படுத்தும். அநேக ஊழியக்காரர், விசுவாச மக்கள், புதியவர்கள் கூட்டங்களில் வந்து பங்கு பெற உதவி செய்யும், பயனடைய உதவி செய்யும். ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமாய் தொடர்ந்து நடத்தும். துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் தொடர்ந்து இந்த மீட்டிங்ஸோடும் கர்த்தருடைய சபையோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.